நம்மள பல பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. சப்போர்ட்னா ஜஸ்ட் another டெக்னிக்கல் ஜாப். ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இஷ்யூஸ் வந்தா ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒர்க் முடிஞ்சதில்ல. ஆனா அது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். ரியலா பார்த்தா சப்போர்ட் கெரியர்னு சொன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில். ஆனால் அது ஒரு இஷ்யூவை டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமே தவிர்த்து கோட் எழுதணும்னு இல்லை. பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்டை டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட முடிஞ்சால் கரெக்டான கொஷின்ஸ் கேட்கலாம், ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குன்னு நேரோ டவுன் பண்ணலாம். செகண்ட், கம்யூனிகேஷன். It's not about how good you are in vocabulary, but how good you can make people understand what you tell them. சிம்பிளாக சொன்னால், டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சனுக்கு உங்களால் ஒரு இஷ்யூவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுதான் நீங்கள் குட் அட் சப்போர்ட்டா இல்லை ஸ்ட்ரகிளிங் அண்ட் சப்போர்ட்டான்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டர். மூணாவது, இமோஷனல் ஸ்கில். கஸ்டமர் 3 முறை சேம் கம்ப்ளைண்ட் சொன்னாலும் பொறுமையாக இன்டரப்ட் பண்ணாமல் கேட்கணும். கஸ்டமர் ஆங்க்ரியாக பேசினாலும் காமாக இருக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க சுச்சுவேஷன் மேலே கோவமாக இருக்காங்க, உங்கள் மேலே இல்லை. கஸ்டமர் சொல்கிற ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக நம்ம ப்ராடக்டோட பெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கணும். இமோஷனல் ஸ்கில்லையே ரொம்ப முக்கியமான பார்ட் எம்பத்தி, த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் ஃபார் அ சப்போர்ட் பர்சன். எம்பத்தின்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு இஷ்யூவுக்கு சாரி சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த இஷ்யூ கஸ்டமரோட நாளை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கரெக்டாக ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணுறதும் தான். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, வி ஆர் கஸ்டமர் ஷூஸ். ஒரு கஸ்டமரோட இடத்துல இருந்து இந்த இஷ்யூவை பார்த்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குறது. நாலாவது, ஃப்ரெஷர்ஸ் மிஸ் பண்ணுற ஸ்கில், டிசிப்ளின். எல்லாமே லாக் பண்ணுறது, பிஸியாக இருந்தாலும் எஸ்எல்ஏ ஃபாலோ பண்ணுறது, நான் மட்டுமே எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாமல் டைமுக்கு எஸ்கலேட் பண்ணுறது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 ஃப்ரெஷர்ஸ் சேம் பில்டிங் டிலே டிக்கெட் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் ஸ்மார்ட்டாக பேசுவாங்க, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் லாக் பண்ணாமல் மிஸ் பண்ணுவாங்க, டைமுக்கு எஸ்கலேட் பண்ணாமல் டிலே பண்ணுவாங்க. பட் செகண்ட் பர்சன் காமாக பிளெயின் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கரெக்டாக லாக் பண்ணுவார், டைமிங்க்கு எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. எவ்ரி டைம் 2வது பர்சன் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன். இதில் எல்லா ஸ்கில்லும் மாஸ்டர் பண்ணணும்னு இல்லை, பட் எந்த இடத்துல எந்த ஸ்கில் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் லைனில் சொல்லணும்னா, டெக்னிக்கலி ஸ்மார்ட் இந்த ஜாபோட என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். கம்யூனிகேஷன், காம்னஸ், டிசிப்ளின், இதுதான் இந்த ரோலோட சக்ஸஸ் ஃபார்முலா.